அன்பான தேவ பிள்ளைகள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லோருடைய வாழ்விலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி உங்களை வாழ்த்துவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவ பிள்ளைகளே, நாம் ரோமர் 6ஆம் அதிகாரத்திலிருந்து நம்மை பரிசுத்தமாக்கும் இயேசு என்ற தலைப்பின் கீழ் நாம் தொடர் போதனையை தியானித்து வருகிறோம். இந்த நாளிலும் அதை தொடரப் போகிறோம். வாசிக்கிறேன். ரோமர் 6ஆம் அதிகாரம் 13வது வசனம். நீங்கள் உங்கள் அவயங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புவிடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாய் தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். தேவ பிள்ளைகளே, நாம் கடந்த வாரத்திலிருந்து இந்த சத்தியத்தை தான் பார்த்து வருகிறோம். அது என்னது? கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாக்கப்பட்ட நாம் இப்பொழுது கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாய் நம்முடைய நடக்கையிலே நாம் நடப்பதற்கு நம்முடைய சரீரத்தின் அவயங்களை தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள் என்ற சத்தியத்தை நாம் பார்த்து வருகிறோம். இந்த நாளிலே அதை நாம் என்ன செய்ய போகிறோம்? தொடரப் போகிறோம். தேவ பிள்ளைகளே, நாம் ரோமர் 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து இந்த 13வது வசனம் வரையிலும் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாக நடைமுறை வாழ்விலே அன்றாட வாழ்விலே வாழ்வதற்கு 3 படிகளை நாம் என்ன செய்தோம்? பார்த்தோம். அது என்னது? முதலாவது சத்தியத்தை அறிந்து கொள், 2வது அறிந்த சத்தியத்தின்படி எண்ணிக்கொள், இப்பொழுது 3வது படி அதை தான் என்ன செய்கிறோம்? பார்த்து வருகிறார். அது என்னது? நீ அறிந்து கொண்ட இப்பொழுது அதன்படி சிந்திக்கிற அந்த சத்தியத்தின்படி சரீரத்தின் அவயங்களிலே செயல்பட உன்னை என்ன செய்ய? தேவனுக்கு ஒப்பு கொடு. உன் சரீரத்தை தேவனுக்கு ஒப்பு கொடு. இதை தான் நாம் என்ன செய்கிறோம்? பார்த்து வருகிறோம். தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே ரோமர் 6ஆம் அதிகாரம் 13வது வசனத்தினுடைய பின்பகுதியை தான் இந்த நிகழ்ச்சியினுடைய மீதியான நேரம் முழுவதும் நாம் என்ன செய்ய போகிறோம்? பார்க்க போகிறோம். அது என்னது? பாருங்கள் தேவ பிள்ளைகளை, கடந்த வாரத்திலே நாம் இந்த வசனத்தின் முன்பகுதியை தியானித்தோம். எப்படி நம்முடைய சரீரத்தின் அவயங்களை பாவத்திற்கு ஒப்பு கொடுக்கக்கூடாது என்ற சத்தியத்தை போன வாரம் பார்த்தோம். இந்த வாரம் என்ன பார்க்க போகிறோம்? எப்படி நம்முடைய சரீரத்தின் அவயங்களை இப்பொழுது தேவ சித்தத்தை செய்வதற்கு எப்படி நாம் தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று இங்கே வசனம் சொல்லுகிறதே, அதை நாம் இந்த வசனத்தினுடைய இந்த பின்பகுதியை தான் என்ன செய்ய போகிறோம்? பார்க்க போகிறோம். முதலாவது பாருங்கள், நாம் தேவ சித்தத்தின்படி செயல்படுவதற்கு நம்முடைய சரீரத்தை தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்றால், பாருங்கள் இந்த வசனத்தில் அந்த சத்தியத்தை திரும்ப திரும்ப ஆவியானவர் இந்த வசனங்களில் என்ன செய்கிறார்? ஞாபகப்படுத்திக்கிட்டே வர்றார். அது என்னது? பாருங்கள், இந்த வசனத்தின் பின்பகுதியில் அந்த முதல் வார்த்தைகள் சொல்லுகிறது, உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக முதல்ல தேவனுக்கு என்ன செய்யுங்க? ஒப்பு கொடுங்க. இந்த சத்தியம்தான் பாருங்கள் பரிசுத்தமாகுதலுக்கு அஸ்திவாரமாக என்ன செய்கிறது? இருக்கிறது. அது என்ன? இதுக்கு முன்னே நான் பாவத்திலே மரித்தவனாக இருந்தேன். வாசிக்கலாம் பாருங்கள். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்கள். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். பாருங்கள் பிள்ளைகளே, இங்கே வேதம் பாருங்கள் ஒரு அருமையான சத்தியத்தை நமக்கு நினைப்பூட்டுகிறது. பாருங்கள், இதை தான் நம்ம திரும்ப திரும்ப ஒவ்வொரு வாரமும் பார்த்துக்கிட்டே வரோம். அது என்னது? நம்முடைய பழைய மனுஷன், அது நம்முடைய பழைய பாவ சுபாவம். பாருங்கள், அதுக்கு நம்ம என்ன செய்தோம்? ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி அடிமைகளாக என்ன செய்தோம்? இருந்தோம். அதை குறித்து தான் இங்கே வேதம் சொல்லுது பாருங்கள்.
நாம் அக்கிரமங்களில் மரித்தவர்களா என்ன செய்தோமா இருந்தோமா. நாம் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நாம் பாவ சுபாவத்திற்கு அடிமைகளாக இருந்தோம். பாவத்தின் வல்லமைக்கு என்ன செய்தோம், அடிமையாக இருந்தோம். அதை அந்த வாழ்க்கை நிலையை இங்கே வேதம் எப்படி அழைக்கிறது, அது அக்கிரமங்களில் மரித்தவர்களாக இருந்தோம் என்று சொல்லி இங்கே வேதம் என்ன செய்கிறது சொல்லுகிறது. பாவத்தின் நிமித்தம் நாம் தேவனை விட்டு பிரிக்கப்பட்டவர்களாக என்ன செய்தோம் இருந்தோம். நம்முடைய சுபாவமே பாருங்க, அது பாவத்தின் சுபாவமாக என்ன செய்யிட்டு மாறிட்டு. காலையில் எந்திரிச்சா நம்முடைய எண்ணங்கள் பூரா எப்படி பாவ இச்சைகளை நிறைவேற்றலாம், அப்படிதான் மனதின் எண்ணங்களே என்ன செய்து இருக்குது பாருங்க. நம்முடைய இஷ்டப்படி வாழ்கிறது, இதை தான் நாம் என்ன செய்தோம், சிந்திக்கிறவர்களாக இருந்தோம். இப்படியாக நாம் தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை, தேவனுக்கு விரோதமாய், தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் செயல்படுகிற அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் நாம் என்ன செய்தோம், வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்க, நாம் என்னைக்கு ஆண்டவர் இயேசுவை விசுவாசித்தோமோ அன்றைக்கு என்ன நடந்துச்சு, ஒரு பெரிய அற்புதம் நம்முடைய உள்ளான மனுஷனில் என்ன செய்தது நடந்தது. அதை தான் இங்கே வேதம் சொல்லுது. அக்கிரமங்களில் மரித்தவர்களாக இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட தேவன் என்ன செய்தார், உயிர்ப்பித்தார். பாருங்க, இதை தான் ரோமர் 6:4 வாஸ்தவம். பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோர்ந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு. அப்போ பாருங்க, நாம் ரட்சிக்கப்பட்ட நாளில் என்னாச்சு, நம்முடைய பழைய மனுஷன் இயேசுவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டு இயேசுவினுடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு அவரோடு அடக்கம் பண்ணப்பட்டது மாத்திரமல்ல, அடுத்தது பாருங்க, இயேசுவினுடைய இந்த உயிர்த்தெழுதல்ல அதிலே நாம் இணைக்கப்பட்டு இப்போ என்ன செய்கிறோம், கிறிஸ்துவுடனே இப்போ என்ன செய்யப்பட்டிருக்கிறோம், உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம். புது மனுஷனாக நாம் உயிரடைந்திருக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம், மறுபடியும் நாம் தேவனோடு இணைக்கப்பட்டவர்களாக என்ன செய்யப்பட்டிருக்கிறோம், மாற்றப்பட்டிருக்கிறோம். இப்போ இயேசு கிறிஸ்துவின் மூலம் தேவனுடைய நித்திய ஜீவன் நமக்குள்ளாக என்ன செய்து விட்டது, வந்து விட்டது. நாம் ஜீவன் பெற்றவர்களாக என்ன செய்து விட்டோம், மாறிவிட்டோம். தேவனோடு ஒரு இணைக்கப்பட்ட நபர்களாய் நம்முடைய வாழ்க்கை என்ன செய்து விட்டது, இப்போ மாறிவிட்டது. அதனால தான் இப்போ அந்த ரோமர் 6:13 அந்த வசனத்தின் பின்பகுதியின் முதல் பகுதி சொல்லுது, நீங்கள் உங்கள் சரீரத்தின் அவயங்களை நீதியின் ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடி முதல்ல நீங்கள் என்ன பண்ணுங்க, ரோமர் 6:13, உங்களை மரித்தோர்லிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு என்ன செய்யுங்க, ஒப்பு கொடுங்க. அப்போ முதல்ல ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னுடைய சரீரத்தின் அவயங்களை தேவனுக்காக வாழ்வதற்கு நீ ஒப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடி முதல்ல நீ என்ன பண்ணு, நீ கிறிஸ்துவுக்குள் அவரோடு கூட உயிர்ப்பிக்கப்பட்டு ஒரு புது சிருஷ்டியாக்கப்பட்டிருக்கிற என்ற அந்த சத்தியத்துக்கு உன்னை நீ என்ன செய்ய, ஒப்புக்கொடு. அதன்படி வாழும்படி உன்னையே நீ என்ன செய்ய, ஒப்புக்கொடு. இனி நான் பழைய மனுஷன் அல்ல. அந்த அசுத்த இச்சைகளுக்கும் பொருளாசைக்கும் கோபத்துக்கும் எரிச்சலுக்கும் பொறாமைக்கும் அந்த பொய் புரட்டுக்கும் இதுக்கு முன்னே அடிமைப்பட்டவனாக வாழ்ந்து கொண்டிருந்தனே, இப்போ அந்த பாவத்தில் மரித்து போயிருந்த அந்த வாழ்க்கையிலிருந்து நான் என்ன செய்விட்டேன், விடுதலையாக்கப்பட்டு இப்போ கிறிஸ்துவுடனே என்ன செய்யப்பட்டிருக்கேன், உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறேன். அப்போது ஆண்டவர் சொல்கிறாரு, இப்போது கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறேன் என்ற அந்த சத்தியத்தை உணர்ந்தவனாய் இப்பொழுது அந்த எரிச்சல், கோபம், அந்த உலக அசுத்த ஆசை இச்சைகள் அதுக்கு அடிமைப்பட்டிருந்தனே, அந்த வாழ்க்கையிலிருந்து நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன். அந்த பாவ வாழ்க்கையிலிருந்து, பாவ அடிமைத்தன வாழ்க்கையிலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன் என்ற அந்த சத்தியத்தை அறிந்து உணர்ந்தவனாக இப்போ
தேவனுக்கு, ஆண்டவரே நீர் என்னை விடுதலை ஆக்கியிருக்கிறீர், என்னை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்து இப்போ நான் கிருபையினால் என்ன செய்யப்பட்டிருக்கேன், ரட்சிக்கப்பட்டிருக்கேன். அந்த சத்தியத்தை அறிந்து உணர்ந்தவனாக என்ன செய்ய, இப்போ ஆண்டவரே அதனால் இனி நான் உமக்காக தான் என்ன செய்வேன், பிழைத்திருக்கிறவனா என்ன செய்கிறேன், இருக்கிறேன். கிறிஸ்துவுக்குள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் இப்பொழுது நம்ம தேவனுக்கென்று என்ன செய்கிறோம், பிழைத்திருக்கிறவர்களாக இப்போ என்ன செய்கிறோம், இருக்கிறோம் அல்லவா. அப்போது அந்த சத்தியத்தின்படி இப்போ என்ன செய்தோம், எண்ணிக்கொண்டிருக்கிறோம். இப்போது அந்த காரியத்தில் உணர்ந்தவர்களாக இப்போ நம்ம என்ன செய்யணும், ஆண்டவரே நான் இப்போ உமக்காக என்னது பிழைத்திருக்கிறவனாய் நான் என் வாழ்க்கை என்ன செய்திருக்கீங்க, மாற்றி இருக்கிறீங்க. ஒரு புது வாழ்க்கை எனக்கு என்ன செய்திருக்கீங்க, தந்திருக்கிறீங்க. அதனால் நான் ஒரு புது மனுஷன் என்பதை உணர்ந்தவனாய் இதன்படி வாழ நான் என்ன செய்கிறேன், முதல்ல ஆண்டவரை என்ன செய்கிறேன், உமக்கு என்ன செய்கிறேன், ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி நம்ம ஒப்பு கொடுக்கும்போது இப்போ பாருங்கள், நம்முடைய சரீரத்தின் அவயங்கள், நம்முடைய மனது, நம்முடைய கண், நம்முடைய வாய், நம்முடைய கை, நம்முடைய கால், இப்படி சரீரத்தின் அவயங்களை இப்போ நம்ம என்ன செய்யலாம், தேவ சித்தத்தை செய்ய இப்போ நம்ம என்ன செய்யலாம், தேவனுக்கு என்ன செய்யலாம், ஒப்பு கொடுக்க நம்ம என்ன செய்து விட்டோம், ஆயத்தமாகி விட்டோம். எப்போ அந்த கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டி என்ற சத்தியத்தின்படி நான் இருக்கிறேன் என்பதை உணர்ந்து, ஆண்டவரே இப்போ நான் ஒரு கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டி, நான் உமக்கென்று பிழைத்திருக்கிறவனா இருக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி அதை உணர்ந்து இப்போ நம்ம எப்போ தேவனுக்கு நம்ம ஒப்பு கொடுக்குறோமோ பாருங்கள், இப்போது நம்முடைய சரீரத்தின் ஒவ்வொரு அவயத்தையும் தேவ சித்தத்தின்படி செயல்படுவதற்கு நம்ம தேவனுக்கு ஒப்பு கொடுக்க என்ன செய்யட்டோம், ஆயத்தமாகி விட்டோம். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இதுக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு ஆண்டவருடைய சீஷர்கள் தான். பாருங்கள், நாம் அப்போஸ்தல நடவடிக்கைகள் போகும்போது ஆண்டவருடைய சீஷர்கள் எப்படி பாருங்கள் தங்களை தேவனுக்கு, தங்களுடைய சரீரத்தின் அவயங்களை எப்படி தேவனுக்கு ஒப்பு கொடுத்து அவங்க எப்படி தேவனுடைய சித்தத்தை செய்யும்படி எப்படி தங்களுடைய வாழ்க்கையை தேவனுக்கு அர்ப்பணித்தார்கள் என்பதை நாம் என்ன செய்கிறோம், ரொம்ப அருமையாக என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, நாமும் இவர்களைப் போல வாழும்படி தான் கர்த்தர் நம்ம என்ன செய்கிறார், அழைக்கிறாரு. அப்போ இவர்களைப் போல நாமும் நம்முடைய சரீரத்தின் அவயங்களை தேவனுக்கு ஒப்பு கொடுத்து தேவன் நம்முடைய சரீரத்தை அவருடைய சித்தத்தை செய்வதற்கு நம்மை பயன்படுத்தும்படி இப்போ ஆண்டவர் சொல்றார், நீயும் பேதுருவை போல உன்னை ஒப்பு கொடு, அப்போஸ்தலனாகிய பவுலை போல நீயும் உன் சரீரத்தின் அவயங்களை என்ன செய்ய ஒப்பு கொடுன்னு சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு என்ன செய்கிறார், இன்றைக்கு இவர்களுடைய வாழ்க்கையின் மூலம் நம்மட்டையும் என்ன செய்கிறார், பேசுகிறார். பாருங்கள், வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பேதுரு தன்னுடைய சரீரத்தின் அவயங்களை எப்படி தேவ சித்தத்தை செய்யும்படி ஒப்பு கொடுக்கிறார் என்பதை என்ன செய்கிறோம், இங்கே வாசிக்கிறோம். பாருங்கள், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் இப்போது 14வது வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று அவர்களை நோக்கி, உரத்த சத்தமாய், யூதர்களை, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களை, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக, என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். பாருங்க, இங்கே பேதுரு பெந்தைகோஸ்தே நாள் அன்னைக்கு தன்னுடைய சக 11 சீஷர்களோடு கூட எழுந்து நின்று இங்கே என்ன செய்கிறாரு, அங்கே மேல் வீட்டு அறையிலே அவர்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுகிறார்கள். நிரப்பப்பட்டவுடனே எல்லா ஜனங்களும் அதை வந்து பார்த்து ஆச்சரியப்படுறாங்க, இது என்ன நடந்துச்சின்னு சொல்லி எல்லாம் கேள்வியோடு நின்றுட்டு இருக்காங்க. அப்போது அந்த சூழ்நிலையில் பேதுரு என்ன செய்கிறார், எழுந்து நின்று ஜனங்களுக்கு தாங்கள் பெற்றுக்கொண்ட அந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை குறித்து விளக்கி சொல்லி இயேசு கிறிஸ்து நற்செய்தியை அவங்களுக்கு என்ன செய்கிறார், அறிவிக்கிறார். அறிவித்த உடனே பாருங்கள், இப்படியாக பாருங்கள், இதுக்கு முன்னே பேதுரு பாருங்கள், இயேசு சிலுவையில் அவர் அறையப்படுவதற்காக கைது செய்யப்பட்டு கொண்டு போகப்பட்ட போது இதே பேதுரு தான் தன்னுடைய இருதயத்தை பயத்துக்கு இடம் கொடுத்து, ஜனங்கள் நீர் இயேசுவினுடைய சீஷன் தானே என்று சொன்னபோது, நான் இயேசுவை அறியேன் என்று சொல்லி பாருங்க, இதே பேதுரு தான் என்ன பண்ணார்,
தன்னுடைய சரீரத்தின் அவயங்களை பாவத்துக்கு என்ன செய்தார்? ஒப்பு கொடுத்தார். இந்த பெந்தேகோஸ்தே நாளுக்கு முன்னே சிலுவையில் அறையப்படுறதுக்காக அவர் கைது செய்யப்பட்ட போது அந்த நாளிலே பாருங்க, தான் இயேசுவே நான் அறியவில்லை என்று சொல்லி இப்படியாக இயேசுவை மறுதலிப்பதற்கு பாருங்க இந்த பேதுரு தன் சரீரத்தின் அவயத்தை ஒப்பு கொடுத்தாரு, ஒப்பு கொடுத்து பாவம் செய்தார். ஆனால் இயேசு உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து பேதுருவை சந்தித்தார். பேதுரு மனம் திரும்பினார். மனம் திரும்பின உடனே பாருங்க, இப்போ கர்த்தர் இந்த பேதுருவை பரிசுத்த ஆவியினால் நிரப்புகிறார். பெந்தேகோஸ்தே நாள் அன்னைக்கு நிரப்புன உடனே பாருங்க, இதே பேதுருவோட வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம். எந்த வாயை கொண்டு எனக்கு இயேசுவை தெரியாதுன்னு சொல்லி பேசின அதே பேதுரு இப்போ அதே வாயை கொண்டு பாருங்க, இப்போ தன்னை பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு அக்கிரமங்களில் மரித்தவர்களாக இருந்த இவர் கிறிஸ்துவுடனே இப்போ என்ன செய்யப்பட்டிருக்கிறார்? உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறார். அப்போது பாருங்க, இப்போ கிறிஸ்துவுடனே உயிர்ப்பிக்கப்பட்டு இப்போ கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டி ஆக்கப்பட்ட பேதுரு அந்த சத்தியத்தின்படி வாழ்வருக்கு தன்னை தேவனுக்கு ஒப்பு கொடுத்த உடனே இப்போ பாருங்க, அவர் தன்னுடைய சரீரத்தின் அவயங்களை பாருங்க நீதியின் ஆயுதமாக என்ன செய்கிறார்? தேவனுக்கு ஒப்பு கொடுக்கிறார். தன்னோட வாயை தேவனுக்கு என்ன செய்கிறார்? ஒப்பு கொடுக்கிறார். ஒப்பு கொடுத்து இப்போ எந்த வாயினால் எனக்கு இயேசுவை தெரியாதுன்னு சொன்னாரோ அதே வாயினால் இந்த இயேசுவை அவர் என்ன செய்கிறார்? பிரசங்கம் பண்ணுகிறார். இந்த இயேசு தான் ஆண்டவர், இந்த இயேசு தான் ரட்சிக்கிறவர், இந்த இயேசு தான் உங்களை பாவத்திலிருந்து விடுதலையாக்குகிறவர் என்ற நற்செய்தியை என்ன செய்கிறார்? அன்றைக்கு அந்த எருசலேம் ஜனங்களுக்கு என்ன செய்கிறார்? அவர் பேசுகிறார். பேசின உடனே என்ன நடக்கு பாருங்க, அதே அப்போஸ்தலர் 2:37 வசனத்தில் 37-38 வசனம் இப்படி சொல்லுது, இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். இப்பொழுது 41வது வசனம், அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, எந்த வாயினாலே இயேசுவை பேதுரு மறுதலித்தாரோ அதே வாயை இப்பொழுது என்ன செய்கிறார்? அவர் மனம் திரும்பிய பிறகு, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட பிறகு அதே பேதுரு அதே வாயை இப்பொழுது தேவனுக்கு என்ன செய்கிறார்? நீதியின் ஆயுதமாக ஒப்பு கொடுத்த உடனே கர்த்தர் பாருங்க பேதுருவை பயன்படுத்தி, அவரோட வாயை பயன்படுத்தி பாருங்க, இப்போது இயேசு கிறிஸ்து நற்செய்தி அன்னைக்கு எருசலேமில் கூடியிருந்த அந்த மக்களுக்கு அறிவிக்கப்படுகிறது. அறிவிக்கப்பட்ட போது அன்றைக்கு ஏறக்குறைய 3000 பேர் என்ன செய்கிறாங்க? இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்படுகிறார்கள். எவ்வளோ பெரிய ஒரு வாழ்க்கை மாற்றம் பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 50 நாளைக்கு முன்னாடி தான் பேதுரு என்ன செய்தார்? இயேசுவை மறுதலித்திருந்தார். இயேசுவை சிலுவையில் அறைய போகிறார்கள், இயேசுவை அதற்காக கைது செய்திருக்கிறார்கள் என்று பேதுரு உணர்ந்தவுடன் பாருங்க, அன்றைக்கு இயேசுவை தெரியாதுன்னு சொல்லி இயேசுவை மறுதலித்தார். ஆனால் உயிர்த்தெழுந்த இயேசு பேதுருவை சந்தித்து இப்போ பேதுரு என்ன செய்கிறார்? மனம் திரும்புகிறார். பெந்தேகோஸ்தே நாள் இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு 50வது நாளிலே பரிசுத்த ஆவியானவர் அந்த மேல் வீட்டு அறையிலே சீஷர் மேல் ஊற்றப்படுகிறார். ஊற்றப்பட்டவுடன் பேதுருவோட வாழ்க்கையில் பெரிய மாற்றம் உண்டாகிறது. இப்போது வாழ்க்கையிலே மாற்றப்பட்ட கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாய் மாற்றப்பட்ட பேதுரு தன்னை தேவனுக்கு ஒப்பு கொடுத்து, தன் சரீரத்தின் அவயத்தை தேவனுக்கு ஒப்பு கொடுத்தவுடன் அவருடைய வாயை கொண்டு தேவன் என்ன செய்கிறார்? கிரியை செய்து அன்றைக்கு கிட்டத்தட்ட 3000 பேர் ரட்சிக்கப்படும்படி பேதுரு என்ன செய்கிறார்? பயன்படுத்துகிறார். பாருங்கள், எவ்வளோ ஒரு பெரிய வாழ்க்கை மாற்றம், எவ்வளோ பெரிய வாழ்க்கை மாற்றம் பாருங்கள். பின்பு அடுத்த அதிகாரத்தில் அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் ஒரு பெரிய அற்புதத்தை
இந்த பேதுருவை கொண்டு கர்த்தர் என்ன செய்கிறார், நடப்பிக்கிறார் பாருங்க. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில், அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டான். உடனே அவருடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான். பாருங்க, இங்கே பல வருடங்களாக நடக்க முடியாமல் முடவனாக இருந்த ஒரு மனுஷன், அவனுக்கு பாருங்க ஆண்டவர் என்ன செய்கிற ஒரு அற்புதத்தை செய்கிறார். அதற்கு ஆண்டவர் யாரை பயன்படுத்துகிறாரு? இந்த பேதுருவை பயன்படுத்துகிறார். பேதுரு பாருங்க, இப்போ தேவனுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த வாயினால், தேவனுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த கையினால் என்ன செய்கிறார், இந்த மனுஷனை பிடிச்சி சொல்கிறாரு, நசரேயனா இயேசு கிறிஸ்து நாமத்தில் நீ எழுந்து நடன்னு சொல்லி அவரை தூக்கி விடுகிறார். தூக்கி விட்டோன்னே பாருங்கள், அவருடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டோடனே பல ஆண்டுகளாக நடக்க முடியாமல் இருந்த அந்த நபர் கால் ஊன்றி நின்று குதித்து நடக்கிறதை என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இப்படியாக கர்த்தர் இங்கே பேதுருவை கொண்டு ஒரு பெரிய அற்புதத்தை என்ன செய்கிறார், நடப்பிக்கிறார். அதை கர்த்தர் தன் வாழ்க்கையிலே நடப்பிக்கும்படி பேதுரு தன் சரீரத்தின் அவயத்தை தேவனுக்கு என்ன செய்கிறார், ஒப்பு கொடுக்கிறார். பாருங்க, தேவனுக்கு ஒப்பு கொடுக்கலன்னா இந்த அற்புதத்தை கர்த்தர் பேதுரு மூலமாக என்ன செய்ய முடியாது. அவர் பேதுரு ஒப்பு கொடுத்ததுனால இவ்வளோ பெரிய அற்புதம் அன்னைக்கு எருசலேம் பட்டணத்தில் என்ன செய்து நடந்தது பாருங்க. பின்பு நாம் அப்போஸ்தலர் 8க்கு வரும்போது அங்கே கர்த்தர் பிலிப்பு என்னும் ஒரு மனுஷனை பயன்படுத்துகிறதை என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் பாருங்க. வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 26வது வசனத்தில் பார்க்கிறோம். பின்பு கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி, நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமிலிருந்து காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்திர மார்க்கமாய் போ என்றான். அந்தபடி அவன் எழுந்து போனான். அப்பொழுது எத்தியோப்பியருடைய ராஜஸ்திரியாகிய கந்தாகே என்பவளுக்கு மந்திரியும் அவளுடைய பொக்கிஷம் எல்லாவற்றிற்கும் தலைவனுமாய் இருந்த எத்தியோப்பியனாகிய ஒருவன் பணிந்து கொள்ளும்படி எருசலேமுக்கு வந்திருந்து, இப்போ 29ஆம் வசனம், ஆவியானவர் நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே என்ன செய்தார் சொன்னார். அப்பொழுது பிலிப்பு ஓடிப்போய் சேர்ந்து அவன் ஏசாயா தீர்க்கதரிசி நாமத்தை வாசிக்கிறது கேட்டு, நீர் வாசிக்கிறவைகளின் கருத்து உமக்கு தெரியுமா என்றான். பாருங்க, இங்கே கர்த்தர் பிலிப்பு என்னும் ஒரு கர்த்தருடைய சீசனை பயன்படுத்துகிறதை பார்க்கிறோம் பாருங்க. பிலிப்பினிடத்தில் கர்த்தர் ஒரு கட்டளையை கொடுக்கிறார். எப்பா, நீ எழுந்து இந்த பாதையில் நினச்சி நடந்து போங்கிறாரு. அந்த பாதையில் பிலிப்போ என்ன செய்கிறார், நடந்து போகிறார். போனால் அங்கே ஒரு வேறு தேசத்திலிருந்து வந்த ஒரு பெரிய உயர் அதிகாரியை என்ன செய்கிறார், சந்திக்கிறாரு. கர்த்தர் சொல்ல, அவனுக்கு போய் சுவிசேஷத்தை சொல்லுங்கிறாரு. சொன்ன உடனே பாருங்கள், அந்த நபர் என்ன செய்கிறார், ரட்சிக்கப்படுகிறார். அப்போது இங்கே பாருங்கள், பிலிப்பு என்ற ஒரு கர்த்தருடைய சீசன் தன்னுடைய சரீரத்தின் அவயத்தை தேவனுடைய வார்த்தையின்படி செயல்பட என்ன செய்கிறார், ஒப்பு கொடுக்கிறார். ஒப்பு கொடுத்தவுடன் பாருங்க, இங்கே ஒரு எத்தியோப்பியா தேசத்திலேருந்து வந்த அந்த தேசத்தில் உள்ள ஒரு உயர் அதிகாரி, அரசாங்கத்தில் உள்ள ஒரு உயர் அதிகாரி ரட்சிக்கப்படுறதுக்கு அது என்ன செய்யுது, வழியை என்ன செய்து திறக்குது பாருங்க. காரணம் என்ன, இவர் தன்னை தேவனுக்கு ஒப்பு கொடுத்தார். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்களும் நானும் இப்படி தான் செய்ய தேவன் எதிர்பார்க்கிறார். இதுக்கு முன்னே நாம் பேதுருவைப் போல கர்த்தருக்கு விரோதமாக பாருங்க இதுக்கு முன்னே வாழ்ந்தவர்களாக இருக்கலாம். ஆனால் கர்த்தர் பேதுருவை சந்தித்து அவர் வாழ்க்கையை மாற்றின பிறகு பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவுடன் பேதுருவுடைய வாழ்க்கையை மாறினது. தன்னுடைய சரீரத்தின் அவயங்களை தேவனுக்கு ஒப்பு கொடுத்தவுடன் கர்த்தர் பேதுருவை கொண்டு பெரிய காரியங்களை செய்கிறத பார்க்கிறோம். ஒரு பிலிப்புவை கொண்டு பெரிய காரியங்களை செய்கிறத பார்க்கிறோம். இன்றைக்கு நீங்களும் உங்கள் சரீரத்தின் அவயங்களை தேவனுக்கு ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நீர் என்னையும் பயன்படுத்தும் என்று சொல்லும்போது கர்த்தர் உங்களையும் அவரோட நாம மகிமைக்காக என்ன செய்வார், பயன்படுத்துவார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்புள்ள பரலோக பிதாவே, ஆண்டவராகிய இயேசுவின் மூலமாய் வருகிறோம் அப்பா.
உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் கேட்ட அற்புதமான சத்தியத்துக்காய் நன்றி. இன்றைக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம், அநேகர் பேதுருவை போல தான் ஆண்டவரே வாழ்க்கையிலே சில நெருக்கம், சில பிரச்சனை வந்தவுடனே எனக்கு இயேசு வேண்டாம், எனக்கு அவரை தெரியாதுன்னு சொல்லி இயேசுவை மறுதளிக்கிறவர்களாய், இயேசுவை வேண்டாம் என்று நிராகரிக்கிறவர்களாய் இன்றைக்கு அநேகர் என்ன செய்கிறார்கள், இருக்கிறார்கள். ஆண்டவரே, இந்த நாளில் எப்படி நீர் பேதுருவை சந்தித்து எப்படி மனம் திரும்ப செய்து பின்பு ஒரு வல்லமையான அப்போஸ்தலனாக அவனோட வாழ்க்கையை மாற்றினது போல இந்த நாளிலே ஸ்தோத்திரம்ப்பா, கர்த்தருக்கு பிரியமில்லாமல் வாழ்ந்து தங்களை அழித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் இந்த நாளில் சந்திப்பீராக. சந்தித்து உம்முடைய அன்பை அவர்களுக்கு வெளிப்படுத்தி ஆண்டவரே ஸ்தோத்திரம், அக்கிரமங்களில் மரித்தவர்களாக இருக்கிற அவர்களை இந்த நாளில் கிறிஸ்துவுடனே கூட அவர்களை உயிர்ப்பித்து இந்த நாளில் அவர்கள் கிருபையினால் ரட்சிக்கப்படும்படி நீர் அவர்கள் வாழ்விலே கிரியை செய்வீராக. அவர்கள் இந்த நாளில் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஸ்தோத்திரம் ஆண்டவரை ஸ்தோத்திரம், எப்படி பேதுருவை ஒரு வல்லமையான அப்போஸ்தலனாய் மாற்றினது போல உமக்காய் வல்லமையாய் பிரயோஜனப்படுகிற ஒரு பாத்திரங்களாய் ஆண்டவரே நீர் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை மாற்றும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். இந்த நாளில் கேட்ட சத்தியத்தின்படி ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மால் தொடப்பட்ட உம்முடைய பிள்ளைகள் தங்களுடைய சரீரத்தின் அவயங்களை உம்முடைய நாம மகிமைக்காய் செயல்பட ஒப்பு கொடுக்கட்டும். எந்த கையினால், எந்த கண்ணினால், எந்த வாயினால் இதுக்கு முன்னே பாவம் செய்தார்களோ இப்பொழுது அதே சரீரத்தின் அவயங்களை தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு, தேவனுடைய வசனத்தை பேசுவதற்கு, தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு தங்களுடைய சரீரத்தின் அவயங்களை ஒப்பு கொடுக்கட்டும். அதன் மூலம் உடைய பிள்ளைகளை நீர் உம்முடைய நாம மகிமைக்காக பேதுருவை போல பிலிப்பை போல எடுத்து பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். பயன்படுத்துங்க. இந்த நாளில் அநேகர் ஆண்டவரே தங்கள் வாழ்க்கையில் தங்களுடைய பண தேவைகளை குறித்து, பண கஷ்டங்களை குறித்து கவலைப்பட்டு ஆண்டவரே முடங்கி போயிருக்கிறார்கள். இந்த நாளில் உடைய பிள்ளைகளை நீர் இந்த வார்த்தையினால் உயிர்ப்பித்து, மகனே நீ பண தேவைகளை குறித்து கவலைப்படுகிறது நிறுத்து, நீ என் நாம மகிமைக்க வாழ், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், கர்த்தரை தேடுறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்ற அந்த வசனத்தின் மூலம் உடைய பிள்ளைகளை இடத்துல பேசி உடைய பிள்ளைகளை இனி எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம் என்ற கவலையை விட்டு வெளியே வந்து தேவனுடைய ராஜ்யத்தை முதலாக தேடுகிறவர்களாக உடைய பிள்ளைகளை மாற்றுங்க ஆண்டவரே. அதன் மூலம் உடைய பிள்ளைகள் தங்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்ற அந்த வாக்கு தத்தத்தை சுதந்திரித்து உடைய பிள்ளைகள் எல்லா விதத்திலும் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு நீர் உம்முடைய பிள்ளைகளோட வாழ்க்கையில் இந்த நாளில் கிரியை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். அப்படியே செய்ததற்காக நன்றி. இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமேன். மறுபடியும் அடுத்த வாரம் சந்திக்கும் வரேன். இயேசுவே ஆண்டவர். ஒவ்வொரு நாளும் அவர் மேல் விசுவாசம் வைத்து வாழுங்கள். ஆமேன்.